இப்ப ராஜீவ்காந்தி கேஸ் தெரியும் இல்லையா ஆமா, உங்களுக்கு? ஆமா, பாம் ஆமா, பிளாஸ்ட் ஆமா. மர்டர். அதுக்கெல்லாம் நாங்க கிட்டத்தட்ட 4 days நைட் அண்ட் டேயா ஒர்க் பண்ணோம். ஜீப்ல கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு லேப்ல வந்து வெயில், பயங்கர வெயில் அந்த இதுல. அதுல வந்து அப்பெல்லாம் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கிடையாது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது அப்ப. ஆர்டினரி கிளாசிக்கல் மெத்தட்ஸ் தான் எங்களுக்கு. குரோமட்டோகிராஃபிக் பிளேட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு கிளாஸ் பிளேட் மாதிரி இருக்கும். அதுல சிலிக்கா ஜெல்னு ஒரு பவுடர் இருக்கும். அந்த பவுடரை போட்டு காய வச்சு, வெயில்ல காய வச்சு, அதுல வந்து இந்த மாதிரி ஸ்பாட் பண்ணி அதை லிக்விட்ல ரன் பண்ணி ஒவ்வொரு முறையும் நாங்க இது பண்ணோம். அது மாதிரி கிட்டத்தட்ட 400 சாம்பிள்ஸ், நாட் 1 or 2. வி கலெக்டட் அரவுண்ட் கோணியா செப்பல்ஸ், அப்புறம் துணிமணி, ரப்பிஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து லேப்ல தள்ளிட்டாங்க. அத்தனையையும் நாங்க சும்மா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு கெமிக்கல் போட்டு, அசிட்ரோன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, அந்த அசிட்ரோன்ல போட்டு டிசால்வ் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பியூரிஃபை பண்ணி எல்லாமே நம்ம வந்து கிளாசிக்கல் மெத்தட்ல தான் பண்ணணும். இப்ப மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது இல்லையா? அதனால அந்த எங்க கையெல்லாம் அப்படியே வெளுத்து போயிருக்கும். அந்த லிக்விட் பட்டுதுன்னா அதுல இருக்க ஃபேட் எல்லாம் டிசால்வ் பண்ணிடும் அது. ஸோ கையெல்லாம் வெளுத்து போயிடும் எங்களுக்கு. ஆமா, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது. ஆமா, நிறைய எங்க ஆஃபீஸ்ல இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணனால நிறைய பேர் அஃபெக்டட் கூட.